நாமும் நாளும் வாழ்க்கை என்பது பல திசைகளில் நகரும் ஒரு பயணமாதான். சிலருக்கு நம்மை சுற்றி நண்பர்கள், குடும்பம் எல்லாம் இருக்கும். ஆனா ஒருவருக்கு ஒருவரின் முன்னேற்றம் என்றால் அந்த நெருக்கமான வட்டத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்ற தொழிலில் நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வதற்கு தயாராகிறதுதான். நம்மை நாமே முன்னேற்றிக் கொள்ள ஆசை இருக்கிறது, ஆனா அதை எப்படி செயல்படுத்துவது என்பதில் தயக்கம் இருக்கும். இந்த தயக்கத்தை கடந்து நம்முடைய தொழில் கனவுகளை நிஜமாக மாற்றிக்கொள்ள ஒரு நம்பிக்கையான முன்னோட்டமும் ஒவ்வொரு சிறிய முயற்சியையும் செய்து முன்னேறுவதே முக்கியம். இப்படி முன்னேற்றம் என்பது ஒரே இரவில் நடக்கக்கூடியது இல்லையானால் தினசரி சிறிய முயற்சிகள், நம்பிக்கை மற்றும் ஆர்வம் இவற்றால் நிச்சயமாக நம்மை நாமே மேலே கொண்டு போக முடியும். வாழ்க்கையில் நம்மை நம்பி நம்மை ஊக்குவிக்கிற நண்பர்கள், குடும்பம் எல்லாரும் இருக்கலாம். ஆனா அது மட்டும் போதாது. நாமே நம்மை முன்னேற்றிக் கொள்ள ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கிட்டு அதை சரியாக செயல்படுத்தினாதான் நம்ம முன்னேற்றம் நிரந்தரமாயிருக்கும். சில நேரங்களில் நாம கற்றதெல்லாம் உடனே பயனில்லாம போய்விடும் மாதிரி தோணலாம். ஆனா வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் அந்த பழைய அனுபவங்களை மீண்டும் கொண்டு வந்து நமக்கு உதவி செய்யலாம். நாமே நம்முடைய சின்ன சின்ன முயற்சிகளையும் கற்றுக்கொண்டதையும் நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வந்தா ஒரு நாள் அது முழுநேர வாழ்விலும் நம்மை முன்னேற்றிக் கொண்டு போகும். நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழில் கற்றுக்கொள்ளுறது அது ஒரு பார்ட் டைம் அனுபவமாயிருந்தாலும் கடைசியில் அது எப்போதும் நம்மை ஏதாவது ஒரு தருணத்தில் கை கொடுக்கிறது. நாம வெறுமனே ஒரு வேலை பார்ப்பதாக இருந்தாலும் அந்த வேலை மூலம் ஒரு முக்கியமான லைஃப் ஸ்கில் கிடைக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு, ஒரு கடையை நடத்துறப்போ ஒருவருக்கு சம்பள பிரச்சனையோ அல்லது திடீரென்று ஆள் வேலை விட்டு போயிட்டாப்போ அந்த கடையை யார் மேனேஜ் பண்ணணும், யார் பொறுப்பெடுக்கணும் என்ற நிலை வரும். அப்போ நாம கத்துக்கிட்ட அந்த சின்ன பார்ட் டைம் அனுபவமே நம்மை நாமே சமாளிக்க உதவும். அதனால் ஒரு தொழில் கத்துக்கிறதுனா அது எப்போ எங்கே எப்படி பயன்படும் என்பதை நாம நினைக்கவே வேண்டாம். நாம கத்துக்கிட்டது எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு உதவியாக இருக்கும், நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ள உதவும். சில வேலைகள் நமக்கு பார்ப்பதற்கு ஒரு சின்ன தடுமாற்றத்தைப் போல தோணலாம். ஆனா உண்மையில் அது ஒரு தைரியம் தரக்கூடிய அனுபவம். தைரியம், நம்பிக்கை இருக்கு. நம்மை நம்பினா நாமும் நம்மை நம்பி ஒரு வேலை முழுமையாக கத்துக்கிட்டு வெற்றியடையலாம். இதை பற்றி நினைத்தாயந்த வேலையும் நம்பிக்கையோடு செய்தா வெற்றியை பெறலாம். சில நேரங்களில் வேலை என்றால் வேலை, விளையாட்டு என்றால் விளையாட்டு, பொழுதுபோக்கு என்றால் பொழுதுபோக்கு என்று எல்லாம் தெளிவாக பிரித்து பின்பற்றுவது முக்கியம். ஆனால் சிலர் வேலைக்கு பொருந்திய கவனத்தையும் நம்பிக்கையையும் இழந்து சும்மா சிரித்து ரசித்திருக்கிறார்கள். இப்படி வேலை செய்யும்போது சிலருக்கு அதிக கவனம், தீவிரம் எதுவும் இல்லாமல் எல்லாம் ஒரு சுலபமான விளையாட்டாக தோன்றலாம். அதனால் வேலை மற்றும் பொழுதுபோக்கு என்பதை தெளிவாக பிரித்து செயல்படுவது அவசியம். இது நமக்கு ஒரு சமநிலையை கொடுத்து வேலைக்கான கவனமும் பொழுதுபோக்கிற்கான சுகமும் நன்றாக உண்டு. இதை பற்றிய மனப்பாங்கு நம்மை முன்னேற்றம் நோக்கி இழுத்து செல்லும். சொல்லுங்க, இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்ப்பது போல நான் இங்க வேலை செய்து கொண்டே இருக்கேன். ஆனா என் மனசில் என்ன நடக்கிறதுனா, எப்போ நம்முடைய சப்ஸ்கிரிப்ஷன்கள் முழுமையா வரும், எப்போ நாம் யூடியூபில் பணம் சம்பாதிக்கிறோம், அப்போ அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தலாம், உண்மையிலேயே யாரெல்லாம் சம்பாதிக்கிறார்கள் இல்லை அல்லது வெறுமனே சொல்லுகிறார்களா என்ற சந்தேகம், குழப்பம் எல்லாம் என்னுடைய மனசில் சுற்றிக் கொண்டு இருக்கிறது. இதற்கிடையில் நான் வேலை செய்யும் நேரத்தில் சிரித்துக் கொண்டு எப்போ எல்லாம் இந்த குழப்பம் முடியும், எப்போ நம்முடைய கனவுகள் நிஜமாகும் என்று நினைத்து சிரித்து விடுகிறேன். சரி, இதை பற்றிய குழப்பம், சந்தேகம் எல்லாம் நம்மை நகைச்சுவையாகவும் நம்முடைய பயணத்தையும் நெகிழ்ச்சியுடனும் முன்னோக்கி இழுத்து செல்லும். அது மாதிரி நம்மை நம்பி சிரித்துக் கொண்டு முன்னேறலாம். ஸ்டாஃப் பெயர்கள் ஏதாச்சும் ஒரு எரர் செய்தா நம் மனசு உடனே கொஞ்சம் கோபத்தோடு நடாயுது, எப்படி செய்தீங்க என்று எண்ணும். அப்போ நம்முடைய கனவுகள் எல்லாம் ஒரு நொடியில் கலையும் மாதிரி. அந்த நெகிழ்ச்சியுடன் நம்மை சிரித்துக் கொண்டே சமாளிக்கணும். அப்படியே அந்த சின்ன எரர்கள், அந்த டென்ஷன்கள் எல்லாம் நம்மை நகைச்சுவையுடன் முன்னோக்கி இழுத்து செல்லும். இப்படி நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு சிரிப்புடன் அந்த கனவுகளை நிஜமாக்கலாம். நம்முடன் இந்த நகைச்சுவை நொடிகளை அனுபவித்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் கீழே கமெண்ட் பண்ணவும். உங்களின் கருத்துக்களை எதிர்நோக்கி இருக்கிறோமானால் தயவு செய்து திட்டுவிடாதீங்க, சிரித்துக் கொள்ளுங்கள். நம்முடன் தொடர்ந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். மேலும் பல சுவையான நொடிகள் உங்களை எதிர்நோக்கி இருக்கின்றன. இந்நிகழ்ச்சியை அனுபவித்ததற்கு நன்றி. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, அண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே.